டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க புதிய கொள்கை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிகம் பாதிக்கப்படுபவை துணிநூல், இயந்திரம், வைரம் மற்றும் நகைகள், வாகன உற்பத்தி பாகங்கள் துறைகள். வேலை இழப்பானது 13% 36% வரை உயரும் என இந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க புதிய கொள்கை வகுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். அமெரிக்க அரசு விதித்துள்ள 50% சுங்க வரியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் அந்த வேண்டுகோளில் தொழில்நுட்ப துறைக்கு முக்கியத்துவம் தந்து இந்தியாவின் ஏற்றுமதி துறையை பாதுகாத்திடும் புதிய கொள்கையை வடிவமைத்திட வேண்டும் என்றும், அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த 50% சுங்க வரி ஆகஸ்ட் 27 அன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய அச்சத்தில் சிக்கியிருக்க உருவாகி இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மென்பொருள் துறையில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடு அமெரிக்காவை தனது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக கொண்டிருக்கிறது என்றும், கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டில் பொருளாதார ஏற்றுமதியில் 31% அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் அது 20% மட்டுமே. எனவே அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் தமிழ்நாட்டை அதிக அளவு பாதித்து இருக்கிறது. அமெரிக்க அரசனுடைய இந்த வரி உயர்வு போல் முன்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை. இதனால் அனைத்து துறைகளுடைய ஏற்றுமதியாளர்களிடம் அச்சம் நிலவிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். கடும் சுங்கவரி உயர்வுகள் ஏற்கனவே பெறப்பட்ட பல ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள காரணமாக இருக்கின்றன என்றும், இந்த உயர்வுகள் எங்கள் தயாரிப்புகளை உலகளவில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாக்கிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கடினமான சூழலில் மத்திய அரசுடைய பதில் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்றும், தமிழ்நாடு அரசு தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மாநில அரசால் செய்யக்கூடியவற்ற வரம்புகள் உள்ளன என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மத்திய அரசு தன் பங்கை உணர்ந்து குறிப்பாக தொழில்நுட்ப துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாத்த ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பினை முன்னெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு வழிகாட்டு நிறுவனம் நடத்திய பகுப்பாய்வின்படி அமெரிக்காவில் 50% சுங்க வரி விதிப்பதாக கிட்டத்தட்ட மாநிலத்தில் கணிக்கப்பட்ட இழப்பு என்பது $3.9 மில்லியன் இருக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிகம் பாதிக்கப்பட்டவை துணிநூல் மற்றும் இயந்திரங்கள், வைரம் உள்ளிட்ட நகைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஏற்றுமதியினால் வரி விதிப்பால் பாதிப்படைந்து முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஒரு புதிய மாடல் கொள்கைகளை உருவாக்கி இது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலே அதிகமாக நூல் உற்பத்தியில் தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலமாகவும் அதிக ஏற்றுமதி கொண்ட மாநிலமாக விளங்குகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். முதலமைச்சர்கள் மீண்டும் அதை சுட்டிக்காட்டி உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.